ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பூலியன் லாஜிக் அண்ட் டிஜிட்டல் சர்க்கிட்டுங்கிற யூனிட்டை லாஜிக்குங்கிற கன்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பூலியன் லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சிக்கிறனுமா இருந்தால் லாஜிக்குங்கிற கன்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு விளங்கிக்கோங்க. ஸோ அப்போ லாஜிக்னா என்ன, வாட் இஸ் அ லாஜிக் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஜிக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அல்லது ஃபோல்ஸ்னு உங்களுக்கு எடுத்துரைக்க முடியுமா இருந்தா அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்களை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று அது ட்ரூவாக இருக்கும், அப்படி இல்லாட்டி அது ஃபோல்ஸாக இருக்கும், ரெண்டுமா இருக்காது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விதமாக சொல்கிறேன்னா, ஒன்று அது எஸ்ஸாக இருக்கும், அப்படி இல்லாட்டி அது நோவாக இருக்கும். ஸோ எஸ் ஓ நோன்னு எடுத்துரைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்களை நாங்கள் பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தோம்னா, கேட் இஸ் அ மேமல், பூனை ஒரு முலையூட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ பூனை ஒரு முலையூட்டிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா இருந்தால் இது ஃபோல்ஸாக ட்ரூவான்னு பார்த்தோம்னா இது ட்ரூ. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுது. ஸோ அப்போ ட்ரூ ஆகிறனால மட்டும் இது லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்லை. நாங்கள் எங்களோட டேர்ம்ஸில் என்ன சொல்கிறோம்னா ட்ரூ அல்லது ஃபோல்ஸ் இது ரெண்டுல எதாக இருந்தாலும் அது வந்து என்னதுன்னா ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதன் அடிப்படையில் கேட் இஸ் அ மெமல்ங்கிறது ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கேண்டி இஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ கண்டி தான் இலங்கையோட தலைநகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபால்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், அப்படி இல்லாட்டி நோ. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ங்கிறனால இதுவும் வந்து லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இதுவும் நாங்கள் ஏன் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஃபால்ஸ் அல்லது ட்ரூ இது ரெண்டுல எதாகனாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இதில் 25 less than 40 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ட்ரூ. உண்மைக்கு 25 வந்து சிறிது தான் 40 விட. ஸோ அப்போ இது ட்ரூ. அதன் அடிப்படையில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ எந்த ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தாலும் அதுக்கு ரெண்டு வேல்யூகளில் ஒரு வேல்யூவை தான் அப்ளை பண்ணலாம். ஒன்று ட்ரூ, அப்படி இல்லாட்டி ஃபோல்ஸ். இது மாதிரி அப்ளை பண்ண முடியுமா இருந்தால் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இப்போ எங்களுக்கு ஏன் இந்த இடத்துல இந்த லாஜிக் தேவை, ஏன் எங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா, நாங்கள் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எப்படி இயங்குது, ஒரு மனுஷன் எப்படி தண்ட சிந்தனைகளை செயல்படுத்துறான் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நாங்கள் பார்ப்போம். மழை பெய்யுது. ஸோ வெளியில் நீங்கள் அவதானிக்கிறீங்க, மழை பெய்யுது. மழை பெய்கிற நேரம் உங்களோட மூளை உங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும், என்னன்னா நீங்கள் அம்ப்ரெல்லாவை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ப்ராக்டிக்கல் இருக்குது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மழை பெஞ்சா நாங்கள் கொடையை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்கள் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தால், நீங்கள் ஒரு காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு போகிறீங்க. ஸோ காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு டிரைவர் நீங்கள். ஸோ ஒரு ஸ்கூல் கிராசிங் கிட்ட புள்ளக வந்து ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ டக்குன்னு சடன்லி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா பிரேக் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அப்போ பிரேக் பண்ணணுங்கிறது வந்து உங்களோட பிரைன் வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ணுது, நீங்கள் பிரேக் பண்ணுங்கிற நேரம் நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி வெஹிக்கிளை நிப்பாட்டுறீங்க. ஸோ எப்படி அப்போ இந்த இன்டெலிஜென்ட் ஒர்க் ஆகுதுங்கிறது நாங்கள் என்றைக்குமே யோசிக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு பின்னுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இது தான் லாஜிக். ஸோ ஹியூமன் பிரைன் வந்து லாஜிக் அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது லாஜிக்கு கம்பேர் பண்ணி தான் நாங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். நாங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கம்பேரிஷன்ஸ்கள் மூலமாக தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா எடுக்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா, இப்போ வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா ரெய்னிங் அவுட் சைட், அப்போ வெளியில் மழை பெய்யுது. ஸோ அதே மாதிரி டேக் அம்ப்ரெல்லா, இந்த ரெண்டு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். நாங்கள் ட்ரூ ஃபோல்ஸை அப்ளை பண்ணலாம் இது ரெண்டுக்குமே. ஸோ அப்போ நீங்கள் அவதானிக்கிறீங்க, வெளியில் மழை பெய்யுது, ட்ரூ. அப்போ இது ட்ரூனா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ டேக் அம்ப்ரெல்லாங்கிற இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதையும் நீங்கள் ட்ரூவாக தான் கன்சிடர் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ரைட், அப்போ நான் மழை பெஞ்சா நான் கொடை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க. அப்போ இதன் அடிப்படையில் தான் மனிதன் வந்து லாஜிக்கை அப்ளை பண்ணி தான் நாங்கள் நிறைய தீர்மானங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்னா எடுக்கிறோம். ஸோ நாங்கள் இதை என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்த மாதிரி இருந்தால், இப்போ ரெய்னிங் அவுட் சைட் ஃபோல்ஸ், வெளியில் மழை பெய்யுது இல்லை. ஸோ அப்போ இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது, ஃபோல்ஸாக இருக்குது. அப்போ நாங்கள் கொடை கொண்டு போக தேவையில்லை. ஸோ அப்போ நாங்கள் டிசைட் பண்ணுறோம் எங்களுக்கு கொடையை கொண்டு போக தேவையில்லைங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன மெயின் அவதானிக்கணும்னா, நாங்கள் என்ன செய்கிறோம்னா
ரெண்டு விஷயங்களை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல ரெண்டு லாஜிக்ஸ் இருக்கு. ஒன்னு ரெய்னிங் அவுட் சைட், இன்னொன்று வந்து டேக் அம்ப்ரெல்லாங்கிற ரெண்டு லாஜிக்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இருந்தா இந்த ரெய்னிங் அவுட் சைடுங்கிறது நாங்க இன்புட் லாஜிக்கா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை தான் நீங்க இன்புட்டா எடுக்கிறீங்க. ஏன்னா அடுத்த லாஜிக் என்ன ஆகணுங்கிறத நீங்க டிசைட் பண்றீங்க இந்த இன்புட் லாஜிக்கை எடுத்து தான். ஸோ அதே மாதிரி டேக் அம்ப்ரெல்லாங்கிறத நாங்க என்னன்னு சொல்லலாம்னா அவுட்புட் லாஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் இன்புட் லாஜிக்கை கம்பேர் பண்ணி நீங்க அவுட்புட் லாஜிக்கை டிசைட் பண்றீங்க. ஸோ இதன் அடிப்படையில் லாஜிக்கல் கண்டிஷன்ஸ்களை அப்ளை பண்ணி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா நிறைய டிசிஷன்ஸ்களை நாங்கள் என்ன செய்கிறோம்னா எடுக்கிறோம். எங்களோட மூளை ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது இந்த லாஜிக்ஸ்களை யூஸ் பண்ணுறதன் மூலமாக தான். ஸோ இப்போ ரெய்னிங் அவுட் சைட் ட்ரூவாக இருக்கிற நேரம் டேக் அம்ப்ரெல்லா என்னவாகுது, ட்ரூ ஆகுது. ஸோ அதே மாதிரி ரெய்னிங் அவுட் சைட் வந்து ஃபால்ஸ் ஆகிற நேரம் டேக் அம்ப்ரெல்லாவும் என்ன செய்யுதுன்னா ஃபால்ஸ் ஆகுது. நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ இதாக இருந்தால் இது எனக்கு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்படித்தான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் சின்னதோட சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் இப்போ இன்புட் லாஜிக்கில் ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வர போகிறேன். இப்போ இன்புட் லாஜிக் வந்து ரெய்னிங் அவுட் சைட்னு இருக்குது. நான் சின்ன சேஞ்ச் ஒன்று கொண்டு வரேன். இப்போ என்னன்னா நான் மாத்திரம் இப்போ நாட் ரெய்னிங் அவுட் சைட். அப்போ நான் என்ன செய்யறேன்னா நொட்டுங்கிற ஒரு கன்செப்டை வந்து நான் இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னுக்கு வந்து சேர்த்துட்டேன். ஸோ அப்போ இதில் இப்போ நாட் ரெய்னிங் அவுட் சைடுங்கிறது ட்ரூவா இருந்தா வெளியில மழை பெய்யுது இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நாங்கள் டேக் அம்ப்ரெல்லாங்கிறது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இது ஆப்போசிட் ஆகுது. அப்போ எந்த இடத்துல இந்த லாஜிக்கை நான் எப்படி பார்க்குறேன்னா நாட் ரெய்னிங் அவுட் சைடுங்கிற கண்டிஷனுக்கு கீழே எடுத்துனா இருந்தால் அந்த இன்புட் லாஜிக்கை அது ட்ரூ ஆகுதா இருந்தால் டேக் அம்ப்ரெல்லாங்கிறது என்னவாகுதுன்னா ஃபால்ஸ் ஆகுது. இப்போ அதே மாதிரி நாட் ரெய்னிங் அவுட் சைட் ஃபால்ஸ் ஆகிச்சா இருந்தா அப்போ எங்களுக்கு என்ன விளங்குது, வெளியில மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா டேக் அம்ப்ரெல்லாங்கிறது நாங்கள் என்ன செய்யறோம், ட்ரூ ஆக்குறோம். ஸோ அப்போ எப்பயுமே நாங்கள் எடுக்கிற இன்புட் லாஜிக்கு கேட்ப தான் எங்களோட அவுட்புட் லாஜிக்ஸ் வந்து டிசைட் பண்ணப்படுது. ஸோ அப்போ நாங்கள் இன்புட் லாஜிக்ஸ்களை கம்பேர் பண்ணி தான் நிறைய அவுட்புட் லாஜிக்ஸ்களை நாங்கள் என்ன செய்யறோம்னா எக்ஸிக்யூட் பண்றோம். இன்னொரு விதமாக சொல்றேன்னா ஹியூமன்ஸ் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்களை யூஸ் பண்றதன் மூலமா தான். ஸோ இது நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து ஒரு கிராசிங்கில் போயிட்டு ரோடை கிராஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்தாகணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணுவீங்க. ஒரே ஒரு லாஜிக்கை மட்டும் பார்த்து நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணலாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ அதை நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோன்னா நான் இங்கிலீஷில் எழுதுறேன். ஐ வில் கிராஸ் த ரோட் வென் மை லெஃப்ட் சைட் ரோட் இஸ் கிளியர் அண்ட் ரைட் சைட் ரோட் இஸ் கிளியர் ஓ சிக்னல் லைட் இஸ் ஆன். இந்த கன்செப்டை தான் உங்களோட மூளை யோசிக்குது. ஸோ நாங்கள் அதை தமிழில் சொல்கிறோன்னா நான் வந்து பாதையை எப்போ கிராஸ் பண்ணுவேன்னா எனது இடது பக்க பாதை வந்து கிளியராக இருக்கணும், அதோட வலது பக்க பாதையும் கிளியராக இருக்கணும். அப்படி இல்லாட்டி சிக்னல் லைட் வந்து ஒன் ஆகணும். அப்படியா இருந்தால் நான் ரோடை கிராஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் ஒரு லாஜிக்கல் விஷயமா நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் லாஜிக்ஸ் இருக்குது. நாங்கள் டிஃபரெண்ட்டாக பிரித்த மாதிரி இருந்தால் இந்த மல்டிபிள் லாஜிக்ஸ்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ வில் கிராஸ் த ரோடுங்கிறது ஒரு லாஜிக், இது ஒரு லாஜிக். ஏன்னா இது ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம்னா இது ட்ரூவா இருந்தா நீங்க ரோட கிராஸ் பண்றீங்கன்னு அர்த்தம், இது ஃபால்ஸா இருந்தா நீங்க ரோட கிராஸ் பண்ணல அர்த்தம். அப்ப லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்களை டக்குன்னு கண்டுபிடிக்கலாம், அதுக்கு எங்களுக்கு ட்ரூ ஃபால்ஸ்களை அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, மை லெஃப்ட் சைட் ரோட் இஸ் கிளியர். அப்போ இதுவும் ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரீசன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா ரோட் வந்து கிளியர், இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்தா ரோட் வந்து கிளியர் இல்லை. அப்போ வெஹிக்கல்ஸ் மூவ்மெண்ட் ஒன்று இருக்குங்கிறது தான் கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ரோட் கிளியருங்கிறது இன்னொரு லாஜிக். ஸோ அப்போ இது மூணாவது லாஜிக். ஸோ நாலாவது லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் லைட் இஸ் ஆன். லைட் ஒன் ஆகனா கிராசிங்கான லைட் ஒன் ஆகனா நாங்கள் மற்ற லாஜிக்ஸ்களை கன்சிடர் பண்ணாமல் நாங்கள் கிராஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல 4 லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. 4 லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதோட எண்டுங்கிற ஒரு முக்கியமான டேர்மை யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஓங்கிற இன்னொரு முக்கியமான டேர்மை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் எல்லாமே கம்பேர் பண்ணி தான் உங்களோட மூளை ரோட கிராஸ் பண்ணணுமாங்கிறத டிசைட் பண்ணுது. ஸோ இதை நாங்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் நாங்கள் பிரித்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்புட் லாஜிக்ஸ்களாக கன்சிடர் பண்ணுறது தான் நாங்கள் ஃபைனலாக எடுக்கிற டிசிஷன் தான் அவுட்புட் லாஜிக். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் எந்தெந்த லாஜிக்ஸ்களை அப்ளை பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்புட் லாஜிக்ஸ்களாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ மை லெஃப்ட் சைட் ரோட் இஸ் கிளியருங்கிறது இன்புட் லாஜிக் ஒன்று, மை ரைட் சைட் ரோட் கிளியருங்கிறது இன்னொரு இன்புட் லாஜிக் ஒன்று, சிக்னல் லைட் ஒன்றுங்கிறது இன்னொரு இன்புட் லாஜிக்ஸ். ஸோ இப்போ இந்த 3 இன்புட் லாஜிக்ஸ்களை கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா அவுட்புட்டை டிசைட் பண்ண போறீங்க. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்களை இணைக்கிறதுக்காக நான் சொன்ன சில குறிப்பிட்ட டேர்ம்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுகளை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா லாஜிக்கல் கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ
ஒன்றுக்கு மேற்பட்ட லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்களை கம்பேர் பண்ற நேரம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்களை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் கனெக்டர்ஸ்னு சொல்லுவோம். 3 முக்கியமான லாஜிக்கல் கனெக்டர்ஸ் இருக்கு. எண்ட், ஓ, not. So இதுல வந்து எண்டும் ஓங்கிற 2 முக்கியமான லாஜிக்கல் கனெக்டர்ஸ்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்களை கனெக்ட் பண்றதுக்காக. ஸோ அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் லாஜிக். ஸோ அவுட்புட் லாஜிக் வந்து தான் நீங்கள் ஃபைனலாக எடுக்க போகிற டிசிஷன். ஸோ நீங்கள் ஐ வில் கிராஸ் த ரோட், நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணணும். ஸோ இது ட்ரூ ஆகணுமா இருந்தால் இதெல்லாம் எப்படி இருந்தால் இது ட்ரூ ஆகும், இது எப்போ ஃபோல்ஸ் ஆகும்னா இது எப்படி இருந்தால் ஃபோல்ஸ் ஆகணுங்கிறத உங்களோட மூளை டிசைட் பண்ணும். டிசைட் பண்ணி தான் நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நாங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த லாஜிக் அப்போ இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மல்டிபிள் லாஜிக்ஸ்களை இன்புட்டாக எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட கன்செப்டில் ஒப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் அவுட்புட் லாஜிக்கை வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ இது இப்படித்தான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து லாஜிக் அடிப்படையில் தான் ஒர்க் பண்ணுதுங்கிறத அரிஸ்டாட்டில்ங்கிறவர் என்ன செஞ்சார்னா முன்மொழிஞ்சிட்டாரு. ஸோ இதை நாங்கள் ட்ரெடிஷனல் லாஜிக்னு சொல்லுவோம். இந்த லாஜிக் வந்து ஒரு புதிய விடயம் இல்லை, இது பழைய முந்தைய இந்த லாஜிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைய புக்ஸ்கெல்லாம் எழுதிட்டாங்க. இந்த அரிஸ்டாட்டில்ங்கிறவர் எழுதிட்டாரு, சரியா? ஸோ அதன்படி இப்போ மாடர்ன் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்க்க போகிற லாஜிக் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் லாஜிக். ஸோ இப்போ அரிஸ்டாட்டில்ட லாஜிக்குக்கும் ஜார்ஜ் பூல்ட லாஜிக்குக்கும் என்ன டிஃபரெண்ட்னா ட்ரெடிஷனல் லாஜிக் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் இருக்கல. அது ஒரு மேத்தமெட்டிக்கலுக்கு சிமிலரா இருந்தாலும் ஒரு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனா அவரோட லாஜிக்கை எங்களுக்கு எழுத முடியாது. பட் மாடர்ன் லாஜிக் வந்து ஜார்ஜ் பூல் என்ன செஞ்சார்னா இந்த இவ்வளோ பெரிய லாஜிக்கல் விஷயத்தை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா எழுதக்கூடிய ஒரு ஆப்ஷனை அறிமுகப்படுத்தினார். இப்போ f = f.y + zங்கிற நேரம். ஸோ இது ஒரு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நோட்டேஷனை எழுதக்கூடிய ஒரு வடிவத்தை என்ன செஞ்சார்னா ஜார்ஜ் பூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ அப்போ நாங்கள் மாடர்ன் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பூல்ட கன்செப்டுக்கு அடிப்படையில் தான் இந்த லாஜிக் வந்து பயன்படுத்தப்படுது. பட் ஆக்சுவலான லாஜிக் வந்து அரிஸ்டாட்டில்ட லாஜிக் தான். ஏன்னா இவரை தான் நாங்கள் ஃபாதர் ஆஃப் லாஜிக்னு சொல்லுவோம். பட் மாடர்ன் லாஜிக் ஃபாதராக வந்து நாங்கள் ஜார்ஜ் பூலை சொல்லுவோம். இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். இவர் என்ன செஞ்சார்னா லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்களை மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் என்ன செஞ்சார்னா இவர் வந்து அறிமுகப்படுத்தினார். ஸோ இதுதான் லாஜிக்ங்கிற கன்செப்டுக்கு பின்னால் இருக்க வேண்டியது. இது டீட்டெயிலாக படித்தோம்னா இன்னும் நாங்கள் போகலாம். பட் எனக்கு பூலியன் லாஜிக் அண்ட் டிஜிட்டல் சர்க்கிட்ஸை படிப்பிக்கிறதுக்கு லாஜிக்குங்கிற இந்த அளவு கன்செப்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோகளில் பூலியன் லாஜிக்குங்கிற கன்செப்டை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.